ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வர ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணியும் சேர்ந்துட்டு தப்பு பண்ணுறது லிஸ்ட்டில் எங்கேயோ போயிட்டு இருக்குங்க. அதுவும் மகளிர் ஆணையத்துக்களே போயிட்டு இவங்க ஆட்டத்தை காட்டுறதுனால அவங்க சும்மா இருப்பாங்களா? நம்ம இலக்கிய வேறு ஆதாரத்தை காட்டிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா மேடம் நாங்கள் இவங்களை இழுத்துட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறதும் பார்த்தீங்கன்னா தாராளமாக கூப்பிட்டு போங்க. மேடம் எவ்வளோ பெரிய ஆளுங்க. மகளிர் அணியும் போலீஸுமே ஏமாற்றி இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்த பார்த்துருக்காங்க. இவங்கள போயிட்டு நீங்கள் விட்டுட்டு போகலாமா? தயவு செஞ்சு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே அவங்க கம்பியெல்லாம் வச்சுருப்பீங்களா அந்த ரூம்குள்ளே போட்டு அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே கெஞ்சுறாங்க. இலக்கியா, கார்த்தி, கௌதம் எங்களை காப்பாற்றுங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டோம், உங்கள் வழிக்கே வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. நம்ம இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமாவை தள்ளி விட்டதுலேருந்து அவரை கொடுமைப்படுத்தி விஷம்லாம் கொடுக்க பார்த்தா, அவர் லேண்டெல்லாம் அபகரிக்க பார்த்தா அப்படின்றதுக்கெல்லாம் இவ திறந்த மாட்டா. அதனால் இவ கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தால் தான் இவளுக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கியா யாரும் காப்பாற்றிங்க, அவள் போய் தொலையிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வழி ஜெயிலுக்கு அனுப்புறீங்க, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், கூடிய சீக்கிரம் வெளியே உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போகிற போலீஸ் இழுத்துட்டு போகுதுங்க. அப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவை நம்ம தங்கச்சியை இழுத்துட்டு போகிறாங்களே அப்படின்ற ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் அவள் திறந்தறதுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பாக இருக்குன்றதாங்க நம்மளுடைய இலக்கியா எண்ணி பார்க்குறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட நம்முடைய கார்த்தி மறுபடியும் டிப்ரெஷனுக்கு போயிடுறாருங்க. இப்போ என் வாழ்க்கையில் இல்லாத இருந்தால் தான் நல்லா இருக்கு, இருக்க எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கா. இப்பயாவது ஜெயிலுக்கு போய் தொலைஞ்சாலே இதுக்கு மேலேயாவது இவ்வளோ பார்க்காது இருக்கணும் அப்படின்ற மாதிரி கடவுளை வேண்டிக்கிறாருங்க. அவள் வெளியே வர அழைக்குள்ள இலக்கியா எனக்கு தெரியாது பிரியாவை கூட்ட கார்த்தி லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த அஞ்சலி திரும்பவும் வெளியே வந்தானா என் மகனோட வாழ்க்கையை கெடுத்தி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி நுழையலான்றதுக்காக பிளான் பண்ணுவா. தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கு பிரியாவுக்கும் கார்த்திக்குள்ள இடைவெளியை இன்னும் நெருக்கமாக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் என்ன சொல்கிறாருன்னா, இலக்கியா நம்ம இந்த அஞ்சலி திருந்துவான்னு பார்க்குறதெல்லாம் துளி கூட வாய்ப்பு இல்லை. திருந்த மாட்டா. கார்த்திக்கிட்ட எப்படியாவது சேர்ந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்களை எப்படி அழிக்கலாம் தான் யோசிப்பா. அவள் அப்படியே ஜெயிலே இருந்துட்டு போகிறா. இனிமேல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. பிரியாவை கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா தங்கச்சி மாமாவோட பொண்ணு வாழ்க்கை போயிடக்கூடாது அப்படின்ட்டு கௌதம் இந்த ஒரு டைம் என் தங்கச்சிக்கு வாய்ப்பு கொடுங்க. அவள் எப்படியாவது இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமா செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திட்டாலான நம்ம கார்த்திகோட சேர்த்து வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பிரியாவோட வீட்டில் பேசி நம்ம பிரியாவும் கார்த்திக் சேர்த்தி வச்சிடலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த அஞ்சலியை சேர்த்தி வச்சுட்டா பிரியா கையில் கன்வின்ஸ் பண்ணி அவளை நம்ம சரிப்படுத்திடலாம். ஆனால் சப்போஸ் அஞ்சலி திருந்தி வந்துட்டாங்கன்னா நம்ம அஞ்சலிக்கு வர நேரத்தில் கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த அஞ்சலி சும்மா இருக்க மாட்டா, மறுபடியும் பழையபடி ஆயிடுவா. அதனால் இந்த ஒரு வாட்டி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு பெரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.